கடாயில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 3 காய்ந்த மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய், 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சிறிதளவு தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, சிறிதளவு கருவேப்பிலை, கட் பண்ணிய 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிய 3 தக்காளி சேர்த்து தக்காளி மசிந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வதக்கி அரைத்த விழுது 400 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற வரையும் கொதிக்க வைத்து தேவையான அளவு உப்பு, உடைத்த 4 முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கொதிக்க வைத்து அடுப்பை ஆஃப் பண்ணி கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். முட்டை சால்னா ரெடி.